Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தர்மபுரம் ஆதீனத்தில் மே 30ஆம் தேதி பட்டண பிரவேசம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் மே 30ஆம் தேதி தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை பல்லக்கில் தூக்கும் நிகழ்ச்சி பட்டண பிரவேசம் நிகழ்வு நடைபெறவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், நமக்கு தெரியும், கடந்த 2022 இந்த பட்டண பிரவேசம் நிகழ்வுக்கு மனிதன் சுமப்பதா அப்படின்னு திராவிட இயக்கங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ 2024 மே 30 மீண்டும் பட்டண பிரவேசம் அறிவித்திருக்கிறார்கள். என்ன விவரம்? திலகவதி மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தர்மபுரம் ஆதீனத்துல ஒரு 30ஆம் தேதி பட்டண பிரவேசம் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தர்மபுரம் ஞானபுரீஸ்வரர் கோயில் பெருவிழாவை முன்னிட்டு மே 20ஆம் தேதி இந்த கொடியேற்றமானது துவங்குகிறது. 11ஆம் நாளான மே 30ஆம் தேதி அன்று தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவிகை பல்லாக்கில் எழுந்தருளி பக்தர்கள் தூக்கிச் செல்லும் பட்டண பிரவேச நிகழ்வு நடைபெற உள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியின் போது திராவிட இயக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். அதே போல் இந்த முறை தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்க இந்த நிகழ்வு 30ஆம் தேதி தான் நடைபெறுகிறது. குறிப்பா அதற்கு முன்னாடி ஏதேனும் எதிர்ப்புகள் வர்றதா அப்படின்றத நம்ம அப்போதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது அதே சமயம் மிகுந்த பாதுகாப்போட இந்த பட்டண பிரவேச நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான அனைத்து பணிகளையும் தர்மபுரம் ஆதீன சார்பாக தொடங்கி நடக்கும். திலகவதி, சிவிகை பல்லக்கு தூக்கும் நிகழ்வு அப்படிங்கும் போது பல்லக்கு யார் தூக்குவார்கள், கடந்த முறை என்ன நடந்தது, என்ன சர்ச்சை என்பதை ஒரு முறை விவரிக்க முடியுமா? கடந்த முறை அதாவது இந்த பல்லக்கு தூக்குறதுக்கு அதுக்கான ஆட்கள் தனியா இருக்காங்க. அவங்க அந்த வம்சாவளியா அதை பாரம்பரியமா செஞ்சுட்டு வராங்க. அது அவங்க அது தங்களுடைய கடமையாவே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா மனிதனை சுமக்க கூடாது, அவர் ஆதீனமா இருந்தாலும் அவர் ஒரு மனிதர் தான், அதனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அந்த பல்வேறு கட்சியினர் போராட்டத்தை அறிவிச்சாங்க. அப்பொழுதே மிகுந்த போலீஸ் பாதுகாப்போடையும் அவர்கள் அந்த எதிர்த்தரப்பினரை கைது செய்து தான் இந்த பட்டண பிரவேச நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தற்பொழுது இப்ப அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு முன்னராகத்தான் இதற்கு எந்த அளவுக்கு மீண்டும் எதிர்ப்பு வருகிறது என்பது தெரிய வரும். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மோகன். Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.